ஹே ஆல் ஊட்டி குடூலூர் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறீங்க. இந்த உள்ளி வடை தான் இது ரொம்ப ஸ்பெஷல். இதோட ரெசிபி வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம கிளம்பி வந்ததுக்கப்புறம் யானை வந்து மெயின் ரோட்டில் போனதை வந்துட்டு வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோம், நமக்கு சொந்தக்காரங்களாம் என்ன கொடுத்து விட்டாங்க எல்லாத்தையும் நான் காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சித்தி மிளகு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்ஸு வாங்கியிருந்தோம். அதுதாங்க ஃபேமஸ். அதுக்கப்புறம் அந்த சிப்ஸ் எல்லாம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்றதுக்காக சிப்ஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் டீ தூள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வர்க்கி வாங்கியிருந்தோம். இதுதான் ஊட்டி வர்க்கி. இது வந்து சின்ன சின்னதாக இருக்கும், நிறைய வெரைட்டியில் இருக்கும். நம்ம வாங்கினது இது பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த டீ தூள் வந்துட்டு சாலிஸ்பெரின்னு சொல்லிட்டு ஒரு டீ தூள், அந்த பிராண்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஊட்டி குடலூர்லாம் போனீங்கன்னா அங்கே பாட்டில் வந்துட்டு தண்ணி பாட்டில் வாங்கினீங்கன்னா இது மாதிரி தான் பாட்டிலில் கொடுப்பாங்க உங்களுக்கு பொதுவாகவே. அதுக்கப்புறமேட்டு அங்கே டபிள்யூ மார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு என்னென்னா டின் ஃபிஷ்ஷு. இதோட ரெசிபி நான் ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் அங்கே சித்தி ஒர்க் பண்ணுறதுனால அங்கே சித்தியும் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையெல்லாமே பிளாஸ்டிக் கவரில் கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் என்னென்ன ட்ரெஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த பையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி சாக்லேட் வாங்கியிருந்தோம். பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா இது வந்து இங்கெல்லாம் கிடைக்காது இல்லையா, ஸோ அங்கே கிடைக்குன்றனால எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் செரிஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் இது நல்லா தான் இருந்துச்சு. இது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அவக்காடோ வந்துட்டு அண்ணன் இன்னைக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அங்கே அவங்க மரத்தில் காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா மிளகா கொடுத்து விட்டுருந்தாங்க அண்ணி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மிளகா. அது வந்து அம்மாவுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. இவ்வளோ தான் கைஸ் நம்ம வாங்கினது. இது வந்துட்டு இனிமேல் பேக் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.